உறவுக்கு கை கொடுப்போம். அத்த என்னத்த எப்ப பார்த்தாலும் ஸ்லேட்டை வச்சுட்டு ஏபிசிடி எழுதிட்டு இருப்பீங்க. இப்ப ஜம்முன்னு உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆஹா, நான் இப்ப கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்குள்ள அந்த ஞாபகப்படுத்திட்டியே. நானே இப்பதான் நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி படிங்க அத்த. நாட்டு நடப்புலாம் இப்ப எப்படி இருக்கு? என்னதான் இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு பக்கம் தண்ணி இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வெள்ளம் வந்து பயிரெல்லாம் நாசமாயிடுச்சுன்னு போராடிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே விவசாயிங்க தான் பாவம். அவங்க பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. மழை பெஞ்சாலும் பிரச்சனை தான், வெயில் காஞ்சாலும் பிரச்சனை தான். ஆஹா, அத்தை கூட பிரமாதமா அரசியல் பேசுறாங்களே. இது அரசியல் இல்லம்மா, அம்மாவுக்கு விவசாயிகள் மேல ஒரு அக்கறை அனுதாபம், அதுல பேசுறாங்க இவங்க. மாதவி, என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன சோதா எல்லா பொறுப்பையும் இன்னைக்கு ஒன்ட்ட விட்டாளா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியண்ணா. நானும் இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூலா பட்டர் மில்க் கொண்டு வரேன். கூலாவா? பரவாயில்லையே, நீ எப்பவுமே ஐஸ் போட மாட்டேன்ல சொல்லுவ, இன்னைக்கு கூலா தரேன்னு சொல்ற, அதிசயமா இருக்கு. நான் ஐஸ் போட்டு கூலிங்க தரேன்னு சொல்ல பிக் பிரதர், ஹெல்த்துக்கு கூல் தருன்னு சொன்னேன். சரி சரி, எடுத்துட்டு வா போ. சரி. என்ன பராதா, ரெண்டு பேரும் வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமாண்ணே, சக்தி அக்காவை பார்த்துட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்டோம். என்ன ராதா, என்ன விஷயமா சக்தி டாக்டர் பார்க்க போறீங்க? என்னண்ணே, அவங்க எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. ஜோசிகாரன் சொன்னதுல இருந்து வீடே நிம்மதி இல்லாம இருந்தது. மது வேற சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து துடிச்சிட்டு இருந்தா. அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம குடும்பத்துக்கே இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க சக்தி அக்கா. மதுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு அவங்க உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானே நமக்கே நிம்மதி வந்தது. அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு கிளம்பிட்டோம். சரி பெரியண்ணா, நாங்க கிளம்புறோம். அத்தை, நாங்க போயிட்டு வரோம். வரமா ராதா ராதா, ஒரு நிமிஷம். என்ன ஜானகி, சொன்னதெல்லாம் மறந்துட்டியா நீ? என்னண்ணே, என்ன விஷயம்? இப்ப ராதா, சக்தி டாக்டர் முதல் தடவையா சட்டத்தை மீறி நமக்காக ஒரு நல்லது பண்ணிருக்காங்கப்பா. இந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டையும் பேசக்கூடாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்கல்ல. நீ மறுபடியும் நன்றி சொல்றேங்கிற பேர்ல அவங்கள்ட்ட போய் இதை பத்தி பேசினா தப்பா நினைக்க மாட்டாங்க அவங்க. ஓஹோ, இதை பத்தி தான் அவங்க வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவங்களே நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்குன்னு நினைப்பாங்கல்லப்பா. ஆமாண்ணே, சாரி, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை, உடனடியே தடுத்து காப்பாத்தி விட்டுட்டாரு. இவங்க போய் சக்தி டாக்டர் கிட்ட பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ சாரி அத்தை, நான் நினைச்சதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உள்ள போங்க. இல்ல பெரியண்ணா, செக்கப்காக வர சொல்லிருக்காங்க, அதுக்காக தான் போறோம். அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சோம். நீங்க தான் இப்படி சொல்றீங்களே. ஆமாப்பா, நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. இல்லைன்னா பெரிய வம்பா போயிருக்குப்பா. நம்ம தள்ள நம்மளே மண்ணாளி போட்ட மாதிரி ஆயிருக்கும். இது பாருங்க, செக்கப்புக்கு போனோமா வந்தோமான்னு போயிட்டு வந்துருக்குப்பா. வேற எதுவும் பேசிக்காதீங்க. சரி பெரியண்ணா. என்ன ஜானகி, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப கரெக்டுங்க, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இப்படி புத்திசாலித்தனமா காப்பாத்திட்டோம் பாத்தியா? எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாய். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிண்ணா, வரோம் பெரியண்ணா. வரேன்க்கா. ராதா ராதா ராதா, வெயிட் வெயிட் வெயிட். யூ ட்ரிங்க் பட்டர் மில்க் ஆஃப்டர் யூ கோ. ஓகே ஓகே.
இந்தாங்க. அடடடா யசோதா சூப்பரா இருக்குமா. உன் கையால வெறும் கிரீன் வாட்டர் குடிச்சாலும் அது தண்ணிக்கு டேஸ்ட் தான். கிரீன் வாட்டரா? கிரீன் டீ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னத்த நீங்க சொல்ற கிரீன் வாட்டர்? என்னம்மா இது? உன் இங்கிலீஷ் தானே சொன்ன, அது கூட புரியலையா? கிரீனா என்ன? பச்சை. வாட்டர்னா? தண்ணி. பச்சை தண்ணி. ஹை, என் கையில பச்சை தண்ணி வாங்கி குடிச்சா கூட டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. தேங்க்ஸ் அத்த. எதுக்கம்மா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு? பின்ன என்ன அத்த, ஒரு பொண்ணு ஜனாதிபதி கிட்ட கூட அவார்டு வாங்கிடலாம், ஆனா மாமியார் கிட்ட அவார்டு வாங்கவே முடியாது. உங்க வாயால நீங்க பாராட்டுறது சாதாரண விஷயமா? என்னங்கன்னு மோர் இப்படி கையில கொடுத்து லொடன்னு பேசிட்டு இருந்தா நான் மோரை குடிக்கிறதா வேணாமா சொல்லுங்க? ஆஹா, ராதா வார ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி குடிங்க, நான் எதுவும் பேசலப்பா. அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மனசுல நினைச்சதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மோரை குடிச்சிட்டு கொஞ்சம் பேக் யார்டுக்கு வாங்க. நான் நினைச்சது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல அத்தை? அச்சோ, மேல கொட்டிடுச்சு. ஜானகி கொஞ்சம் பேக் கார்டுக்கு வாங்கம்மா, இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க அத்தை. அந்த போ, பேப்பர்லாம் போ, எடுத்துருங்க. கூட்டிட்டு போ. அந்த பேப்பர்ல போட்டுற நம்ம- வா, ஆ, வாங்க அத்தை போலாம். தொடச்சு விடு, தொடச்சு விடு. நல்ல வேலை மோரா இருந்தனால ஓகே. என்னத்தை எப்படி கொட்டிக்கிட்டீங்க? கொஞ்சம் உஷாரா புடிச்சிட்டு குடிச்சிருக்க கூடாதா? அட போமா, நீ ஒரு பைத்தியக்காரி. மேல நான் கொட்டிக்கிறதுக்கு நான் என்ன குழந்தையா? நீ இதை பேசணும்னு சொன்னீங்க, அதான் ரெண்டு பேரும் பேக் யார்டுக்கு வர்றதுக்காக நானே மேல கொட்டிக்கிட்டேன். ஆஹா, அத்தை உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான். சரி அதெல்லாம் விடுமா. நீ ஏதோ என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தை. உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியல. அதான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அத்தை. சரிம்மா, விஷயம் என்னன்னு சொல்லு. அத்தை, சக்தி டாக்டர் மதுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னதா நான் சொன்னேனே, அது பொய் அத்தை. அப்படியா? ஆமா அத்தை, மது வருத்தப்படுவாளேன்னு தான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஓ, அதனாலதான் அவங்க போகும்போது நீங்க தடுத்தீங்களா? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. சாரி அத்தை, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு டைம் அமையல. நான் மது கஷ்டப்படுறாளேன்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியுமா. நீ எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு தெரியாதா? நீ நான் கடந்த முத்தாச்சே. சரி சரி, நாமளாம் அப்ப பேசிக்கலாம். அவங்க வந்துட போறாங்க, நீ வேகமா கிளம்புமா. அத்தை, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. ஐயோ, நான் எப்படிமா நினைப்பேன்? நீ முதல்ல கிளம்பு. சரிங்க அத்தை, நான் போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. சரிம்மா, நீ போ. சரி. என்னங்க? என்னதா தெய்வநாயகி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? தெரியும்னு சொன்னா நான் ஒட்டி கேட்டத மருமகளுக்கு தெரிஞ்சு போயிடுமே. அத்தையே எப்படி ஒட்டு கேக்குறாங்களான்னு தப்பா நினைப்பால. அது மட்டும் இல்லைங்க, ஒட்டு கேக்குறது ரொம்ப கேவலமான பழக்கங்க. அதனால தாங்க மருமகள் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சேன். இப்ப ஜானகிக்கு சந்தோஷம், மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி எவ்வளவு நிம்மதியா போறா பாருங்க. அதனால சில விஷயங்களை
நம்ம பேலன்ஸ் பண்ணி தாங்க போகணும். அதாவது மாமியாரும் மருமகளும் ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி 2 மாடும் இணையா போனதா வண்டி ஓட்டுவேன். ஒழுங்கா ஓட்ட முடியும். அதாவது என் பையனை தாங்க சொல்றேன். அம்மா ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், 2 பேர் கரெக்டா இருந்தாதா பாவம் அவன் நிம்மதியா இருப்பாங்க. என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே?